நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்ன இருக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க கோவக்காய். இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து காக்கா குருவியெல்லாம் விரும்பி சாப்பிடும். ஆனால் மனுஷனாலாம் இப்போ அதிகமாக சாப்பிட்றதுனால நிறைய பயிரிடப்படுது. இது பாருங்கள் சுரக்காய் பிஞ்சு. இப்போ வந்து சுரக்காய் பிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் வந்ததுனால நிறைய நமக்கு தேவைப்படும். நல்ல நீர் சத்தை வந்து அதிகமாக உடம்புல கொடுக்கும். அடுத்து பாவக்காய் இருக்குது. இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாவக்காய் முடிஞ்சு வந்துருச்சு. இந்த தோட்டத்தில் பாவக்காய் முடிஞ்சு வந்ததுனால அதுக்கு அப்படியே முடி வந்து வரும்போது மேலே சுரக்காய் ஏறி இருக்குது பாருங்கள். சுரக்காய் கொடி ஏறி இருக்குது. அதில் சுரக்காய் வந்திருக்கு. பாட்டில் கார்டன் கூடிய சுரக்காய் வந்திருக்கு. அதுக்கடுத்து ஒரு பக்கம் பாருங்கள் இந்த பாவக்காய் 1-2 வெட்டிருக்கு பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவரைக்காய் ஏற்றி விட்டுருக்கோம். ஒரு பக்கம் அவரைக்காய் ஏறுது, ஒரு பக்கம் பாவக்காய், ஒரு பக்கம் வந்து புடலங்காய், இப்படி எல்லா காயும் வந்து அதாவது ஒரு பக்கம் வந்து ஏற்றி விட்டுருக்கோம். இது 4 பக்கம் வந்து எல்லாம் வந்து ஒரு பக்கம் ஒன்றா சேர்ந்துக்கும். அப்போ நமக்கு ஒரு போக இந்த ஒரு பண்ணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் செய்யும்போது 4-5 முறை அது தொடர்ந்து செஞ்சுக்கலாம். நமக்கு உழைப்பு வந்து மிச்சமாகும். ரொம்ப கஷ்டம் வந்து குறையும். பாருங்கள் நீட்டு பாட்டில் கார்டு இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் அவரை செடி வந்து மேலே ஏறிட்டு இருக்குது. இந்த அவரை செடி ஏறி அது மேலே அப்படியே காய விட ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு முதலீடு நமக்கு 3 முறை அல்லது 4 முறை வந்து அதில் வந்து நம்ம பயிர் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் போடலாம். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு கமெண்ட்